Morning Moon. மார்னிங் மூன் சேனல் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேண்ட் க்ரூசர் டொயோட்டோ லேண்ட் க்ரூசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சர் ஃப்ரம் டொயோட்டோ. இந்த டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1951 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்குமே நிறைய ஸ்டைலிஷாகவும் எஸ்யூவியில் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னா லேண்ட் க்ரூசரை தான் சொல்ல முடியும். அதாவது கல்ஃப் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரு ட்ரீம் வெஹிக்கிள் டொயோட்டோ லேண்ட் க்ரூசர்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட சிஎம்மாக இருக்கட்டும், டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், ஒரு எஸ்யூவி இல்லாமல் யாருக்குமே வந்து அந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன், ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சிஎம்மாக இருக்கட்டும், டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமான வெஹிக்கிள் டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் தாங்க. 2 கோடி ரூபாய்க்கு அப்படி என்னப்பா இருக்குது எஸ்யூவியில்? ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், இது ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ப்ளஸ் 4 வீல் டிரைவ். அதாவது 4 வீல் டிரைவ்னாலே என்ன, டெசர்ட் ரைடு மட்டும் போகலாம், நம்ம மவுண்டன்லேயும் ஓட்டலாம், எல்லாத்துலேயும் கலக்கலாம். அப்படி ஒரு கிங் மேக்கர்னா அது டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் தான் சொல்ல முடியும். இந்த டொயோட்டோ லேண்ட் க்ரூசரை பற்றி நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுவோம். இன்ஜினை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம், வாங்க பார்க்கலாம். இந்த லேண்ட் க்ரூசரோட மைலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஆனால் இருக்கிறதுலே ஒரு சோகமான ஒரு விஷயம் மைலேஜ் தாங்க. அப்படி பார்த்தா இது வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெரிய தேர் மாரி உள்ள வண்டி. இது என்னப்பா மைலேஜ் கொடுக்கும், கம்மியாக தானேப்பா கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, 11 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். இதோட இன்ஜினோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 4461 சிசி. இது என்னென்ன ஃபியூல் டைப் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டீசலும் வருது, பெட்ரோலும் வருது. இதோட மேக்ஸிமம் டார்க்யூ வந்து 650 Nm to 1600 into 2600 RPM உள்ள ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜின்னு சொல்ல முடியும். இதோட நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஆஃப் இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8 சிலிண்டர் உள்ள இன்ஜின். இது சீட் கெப்பாசிட்டி 7 பேர் உட்காந்துட்டு போகலாம். அதோட ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 93 லிட்டர். அப்பா, 93 லிட்டர் பெட்ரோல் பிடிக்குமா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 225. ஆமாம், வண்டியில் உட்காந்தா கீழே உள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸ் சூப்பராக தெரியும். கீழே உள்ள எல்லாமே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்காக இருந்தாலும் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்படி வந்து லேண்ட் க்ரூசரில் ஒரு தேருக்குள்ளே உட்காந்துட்டு போகிற மாரி ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பவர் ஸ்டேரிங், அப்புறம் பவர் விண்டோ, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அண்ட் ஏர் கண்டிஷன், ஏர் பேக்கு, அப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல். அதாவது ஏசியை சுத்தமாக அதுவே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அவுட் சைட் கண்ட்ரோலுக்கு தந்தாப்பில் ஏசி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குமா. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அலாய் வீலு, அப்புறம் ஃபோக் லைட், ஃப்ரண்ட்டு, பேசஞ்சர் ஏர் பேக்கு, அப்புறம் ஏர் கண்டிஷனர். இதெல்லாம் நார்மலாக வருதானப்பா, வேறு என்ன லேண்ட் க்ரூசரில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோட ஃபியூவல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா FTV அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டீசல் இன்ஜினோட ஒரு வேரியேஷனு. அப்புறம் இன்டீரியர் எல்லாமே ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். 4601 சிசி மேக்ஸிமம் டார்க்யூ. அதேமாரி தான் மற்ற நம்பர் ஆஃப் சிலிண்டர் நம்ம பார்த்துட்டோம், 8 சிலிண்டர். இதோட வேல்யூ ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் இன்ஜின் DOHC அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூவல் சிஸ்டம் CRD டர்போ சார்ஜர் இன்ஜின் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்குறோம். இது தவிர்த்து லேண்ட் க்ரூசரில் என்னப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் க்ரூசர்னாலே நம்ம துபாய்